இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? ஆமா. ஹல்க் பார்த்தது நல்லா இருந்துச்சு. ஹல்க் தான் மெயினா இருக்காரா இல்ல ஹல்க் இருக்காரு. ஓகே. நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே. எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ் தான். என்ன மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்க படத்துல? பெருசா கதையே இல்ல. விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கு. விஷுவல் ஓகே. ஹல்க் ரெட் ஹல்க் அப்படி இருக்காரு. ரெட் ஹல்க் நல்லா இருக்கு. கிரீன் ஹல்க் நல்லா இருக்காரா? இது நல்லா இருக்கா? கிரீன் ஹல்க் தான் இப்போ. கிரீன் ஹல்க் தான். இப்போ குழந்தைங்களோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆனால் ரெட் ஹல்க் சீன் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருது. அதுதான் அது நல்ல தரமாக கொடுத்துருக்காங்க. மார்வல் மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்பவும் போல தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த போர் அடிக்கிற மாதிரி சீன்லாம் இல்லைண்ணா, எல்லாம் விறுவிறுப்பாக போகுது. என்ன கான்செப்ட் பண்ணிருக்காங்க? புரியல. என்ன கான்செப்ட், என்ன ஸ்டோரி? ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே லைக் அந்த இதில் ஹல்கை வந்து முன்னாடி விரட்டிட்டு போகிற ஒரு அதிபராக இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் இதில் பிரசிடெண்ட்டாக இருப்பான். ஸோ அவனை வந்து பழி வாங்கணுங்கிற ஒரு சீனாக தான் வில்லன் வருவான். ஸோ அதை இன்ட்ரெஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உலகத்தை காப்பாற்றுறது தானே, அது வேற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக இருக்குது, போய் பாருங்க. நல்லா தான் இருக்கு. கேப்டன் அமெரிக்கா ரெட் ஹல்கா வரும்போது இன்னும் நல்லா ஹிப்பாக இருந்தது. அதோட நல்லா இருந்துச்சு. அது கேப்டன் பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இருந்தாலும் அவர் பவர்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹைப்லாம் கொடுத்தா நல்லா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து தான், அதோட இவர் கொஞ்சம் ஹைப் கொடுத்து நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஹைப் வேணும் அவருக்கு. ரெண்டு பேரோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஹல்கே மாத்திட்டாங்க, கேப்டன் அமெரிக்கா மாத்திட்டாங்க. அது எப்படி இருக்கு பாக்குறது? அது இன்னும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஃபைட் சீன் தான் அதில் இன்னும் ஒரு இதுதான் இருந்தது. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பயங்கரமா இருந்துச்சு. கான்செப்ட் எப்படி இருக்கு ப்ரோ? படத்தோட கான்செப்ட் கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வருதுன்றாங்க, பார்க்கணும். அதுக்காக தான் ரெட் ஹல்கோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எதிர்ப்பு செமையா இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரெடிபிள் ஹல்க் மாதிரியே இருக்கு. இப்போ ஒரு ரெட் ஹல்க் அது பவர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது இன்னும் நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்கு. அது செமையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. மைனஸ் என்ன சொல்லுவீங்க? மைனஸ் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் காமெடி சீன் எதுவும் வரல அவ்வளோவா. ஃபுல்லாக இதுவாகவே இருந்துச்சு. படம் கொஞ்சம் போரிங்காக போச்சு. லாஸ்ட்டில் தான் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசியில் லாஸ்ட் சீன் தான் அது நல்லா இருந்துச்சு, அந்த ஃபைட் சீன் மட்டும் தான். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்பேஸ் ஸ்லோவாக இருந்து, ஃபைட் சீன் நல்லா இருந்து. ஸ்டீவ் இந்த மாதிரி அதே அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹல்க் சீன் நல்லா இருந்தது ப்ரோ. ஹல்க் சீன் நல்லா இருந்து. ஹல்க் ஃபைட் சீனு, கிராஃபிக்ஸு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்துக்கு? நான் வந்து அவெஞ்சர்ஸில் வர மாதிரி ஃபைட் சீன் நிறையவும் நல்லா இருக்கும் நினச்சேன். கேரக்டர்ஸ் நிறைய வருவாங்க. ரெண்டு பேர் வச்சே எடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. கான்செப்ட் நல்லா இருக்கா? கான்செப்ட் தான் நல்லா இருக்கு. கான்செப்ட் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு. எங்கேஜிங்காக இருக்கா படம்? எங்கேஜிங்னா அந்த ஹல்க் சீன் மட்டும்தான் எங்கேஜிங்காக இருக்கு. மீதி சீன் அந்த அளவுக்கு இல்லை. எத்தனை பர்சன்ட் எங்கேஜிங்காக இருந்தீங்க படத்தில்? அந்த ஒரு சீன் மட்டும் தான் நீங்கள் எங்கேஜ் இருக்கு. நல்லா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த நான் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸு, அந்த விசாரிக்கிற விதம், நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டை தப்பாக நினச்சி அப்புறம் கடைசியில் புரிஞ்சு அது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக போச்சு படம். ஆமாம், பிரசிடென்ட் பழைய மாதிரி இல்லை, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது நல்லா தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. அப்புறம் பிரசிடென்ட்டே அவர் பதவியை இறந்துட்டு அவர் போய் ஜெயிலில் இருந்து நம்ம தனியாக இருந்தது. மேக்கிங் நல்லா தான் இருக்குது எல்லாமே. நான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன் தான். இருக்கு. புரியல. விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா தான் இருக்கு.